Hello children, இன்னைக்கு exercise 4.2 sum number 3 பார்க்க போறோம். In triangle ABC, D and E are points on the sides AB and AC respectively. For each of the following cases, show that DE is parallel to BC. So ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு சம் இதில் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபிசி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதில் டிஇ அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வந்து ஏபிங்கிற சைட்லேயும் ஏசிங்கிற சைட்லேயும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளில் வந்து டிங்கிற பாயிண்ட்டும் ஈங்கிற பாயிண்ட்டும் ஏபிங்கிற சைட்லேயும் ஏசிங்கிற சைட்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு சம்லையுமே என்ன நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இந்த டிஇ வந்து பிசிக்கு பேரலல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தோம்னா அதில் அந்த ட்ரையாங்கிளில் கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி வந்து 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஏபி அப்படிங்கிறது இந்த டோட்டல் வேல்யூ வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏடி வந்து 8 சென்டிமீட்டர். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏஇ இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். இங்கே ஏஇ வந்து 12 சென்டிமீட்டர். ஏசி இஸ் ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர். ஸோ ஏசி அப்படிங்கிறது வந்து இந்த ஃபுல் லென்த் வந்து 18 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிபிடி தியரம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு கான்வர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பிபிடி தியரம் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிளோட ஒரு சைடுக்கு நடுவில் இருக்கிற ஒரு லைன் வந்து அந்த சைடுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னா அந்த பேரலாக இருக்கிற லைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லைன் வந்து அடுத்த ரெண்டு சைடை டிவைட் பண்ணுற ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பிபிடி தியரம். அதாவது இப்போ டிஇ வந்து பிசிக்கு பேரலாக இருக்குது அப்படின்னா இது டிவைட் பண்ணுற ரேஷியோ, அந்த ரெண்டு சைட்ஸை டிவைட் பண்ணுற ரேஷியோ இருக்கு இல்லையா, ஸோ அதாவது ஏடி பை டிபி, ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் பிபிடி தியரம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம். கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம் அப்படின்னா இப்போ இது ரெண்டு வேல்யூஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் வேல்யூஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருந்தால் இது வந்து பேரலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து டிஇ வந்து பிசிக்கு பேரலன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிபிடி தியரம் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு லைன் வந்து பேரலாக இருக்கும்போது அது டிவைட் பண்ணுற ரேஷியோ, அந்த சைட்ஸை டிவைட் பண்ணுற ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது பிபிடி தியரம். இப்போ இந்த ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும்போது அந்த ரெண்டு லைனும் வந்து பேரலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை ப்ரூவ் பண்ணி கன்க்ளூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வேல்யூஸ் நம்ம பார்த்தோன்னா ஏடி வந்து 8 சென்டிமீட்டர் பை டிபி. ஸோ இந்த வேல்யூ நமக்கு தெரியாது இல்லையா, டிபி அப்படிங்கிறது வந்து இந்த டோட்டல் லென்த்லேருந்து இந்த 8 சப்ராக்ட் பண்ணுறது தான். ஸோ 12 மைனஸ் 8 வந்து 4 சென்டிமீட்டர் தான் டிபி. ஸோ 4 இஸ் ஈக்குவல் டு இப்போ ஏஇ வந்து 12 சென்டிமீட்டர். ஸோ 12 பை ஈசி, ஈசியோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ டோட்டலாக 18லேருந்து இந்த 12 சப்ராக்ட் பண்ணுறது தான் இந்த ஈசி. ஸோ 18 மைனஸ் 12 வந்து 6 சென்டிமீட்டர் தான் ஈசி. ஸோ அந்த வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 சார் 2 சார், இது 1 சார், இது 2 சார். ஸோ இது வந்து ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஹென்ஸ் பை கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம் டிஇ இஸ் ஈக்குவல், டிஇ இஸ் பேரலல் டு பிசி. ஸோ இந்த ரேஷியோ ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு லைனும் வந்து பேரலல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ அடுத்த சப்டிவிஷன் பார்த்தோம்னா எல்லா வேல்யூஸுமே வந்து டெசிமல் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி வந்து 5.6 சென்டிமீட்டர். ஏபி அப்படிங்கிற இந்த ஃபுல் லென்த் வந்து 5.6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏடி வந்து 1.4 சென்டிமீட்டர், இந்த இடம் வந்து 1.4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏசி வந்து 7.2 சென்டிமீட்டர், இந்த ஏசி ஃபுல் லென்த்தும் வந்து 7.2 சென்டிமீட்டர். ஏஇ வந்து 1.8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுவும் வந்து நம்ம கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம் யூஸ் பண்ணுறதுனா அந்த ஒரு நடுவில் இருக்கிற லைன் வந்து இந்த ரெண்டு சைட்ஸை டிவைட் பண்ணுற ரேஷியோ ஈக்குவலாக இருந்தால் இந்த லைனும் அந்த ட்ரையாங்கிளோட இன்னொரு லைனும் வந்து பேரலல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ டிஇ வந்து பிசிக்கு பேரலல்ங்கிறது தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ இந்த டிஇங்கிற பாயிண்ட் வந்து இந்த சைட்ஸை டிவைட் பண்ணுற ரேஷியோ வந்து ஈக்குவல்ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ பை கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேஷியோ பார்த்துக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்டும் வந்து டிவைட் பண்ணுற ரேஷியோன்னு பார்க்கும்போது ஏடி பை டிபி, ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி.
ஸோ இதுக்கு வந்து நமக்கு வேல்யூ பார்க்கும்போது டிபியோட வேல்யூ வேணும், ஈசியோட வேல்யூ வேணும் இல்லையா. ஸோ இந்த ஃபுல் லென்த்லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணோன்னா அதுதான் நம்மளுக்கு டிபி கிடைக்கும். ஸோ 5.6லேருந்து 1.4 சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ 2.4 இது வந்து 4.2. அதே போல் இங்கே வந்து 7.2 மைனஸ் 1.8 தான் ஈஸி. 7.2 மைனஸ் 1.8. ஸோ இங்கே பாரோ பண்ணும்போது லெஸ் ஒன் நம்பர் கிவன் நம்பர் 4, இங்கே டெசிமல் பாயிண்ட் 5. ஸோ 5.4 இந்த வேல்யூ வந்து 5.4. ஸோ இப்போ வேல்யூஸ் கொடுத்தோன்னா ஏடி வந்து 1.4 பை டிபி வந்து 4.2 இஸ் ஈக்குவல் டு ஏஇ வந்து 1.8 பை ஈசி வந்து 5.4. ஓகே, இப்போது இது எல்லாமே வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கும்போது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டெசிமல் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் ஆகிடும் இல்லையா. ஸோ 14/42 இஸ் ஈக்குவல் டு 18/54. ஸோ இதை 14 டேபிள் பார்க்கும்போது 14 3s are 42, 3 4s are 12, 1 3 1s are 3 4 42 வருது. ஸோ 1s are 3s are. இதுவும் அதே போல் 18 3s are 54. ஸோ 18 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 8s are 24 to 54 வருது. ஸோ 1s are, இது 3s are. ஸோ இப்போ ரேஷியோ வந்து 1/3 ஈக்குவல் டு 1/3ன்னு சேம் ரேஷியோ கிடைக்குது இல்லையா. தேர்ஃபோர் பை கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம் இந்த ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கிறதுனால அந்த சைட்ஸ் DE is parallel to BC, hence proved, that's all. Thanks for watching, children.